இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ நாளைக்கு அப்படின்னு காமிக்கிற ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்றே அதே ப்ரோமோ. இந்த ப்ரோமோ படி பார்த்தா கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கல்யாணமே கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மனசு ஒத்து நாங்கள் அதை பண்ணவே இல்லை. எங்கள் ரெண்டு பேருக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்துச்சு. எனக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு என்ன பிடிக்கல, எங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் இல்லை. அப்போ நடந்த கல்யாணம் அது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க முத்துவும் மீனாவும். அதுக்கு பிறகு இப்போ கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா பரசுமாவை கூப்பிட்டு முதலிரவுக்கு டெக்கரேஷன் பண்ணலாமெல்லாம் வர கேட்டார். ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன் அதெல்லாம் வேணாம், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு மீனா தரத்தரன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அது அடிக்கடி அழகாக பண்ணுவாங்க மீனா வேற முத்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய ரொமான்ஸ் போர்ஷன் நடக்க போது. சந்தோஷமாக ஹாப்பியாக இவர் அவங்களை தூக்கி சுற்றுறதும் கொஞ்சிறதும் நெஞ்சுறதும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காதலோடு இருக்க ஒரு போர்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பெரிய ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தோணுது. ஒரு பக்கம் நமக்கு தெரிய வேண்டிய வர வேண்டிய உண்மைகளில் மனோஜ் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறது, ரோஹிணியை பற்றி இருக்கிற எல்லா பொய்யும் இப்படின்னு எல்லா விஷயங்களும் வெளில வர வேண்டியது இருக்குது. சத்யா தான் திருநார் செயினுங்கிறதையும் வர வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டியுடைய கேரக்டர் நேராக சிட்டி என்ன பண்ணுறாருன்னா ஆட்கள்லாம் வச்சு மிரட்டி செல்வம் மட்டும் பணம் கொடுக்கல, நாளைக்குள்ளே நீ பணத்தை கொடுக்கலன்னா காரை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ இப்போ இதனால் ஏற்கனவே செல்வத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது தான் செல்வத்துக்கு இவருடைய காரை கொடுத்து அவருடைய பண தேவைக்காக முத்து காரை கொடுக்க அவர் போலீஸ் நிறுத்த சொன்னும் போது நிற்காமல் வேகமாக ஓட்டிட்டு வந்ததுனால பெரிய பிரச்சனையாகி அடிதடியாகி இவரை முத்து தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் திருப்பி சிட்டி பிரச்சனை பண்ணார் அப்படின்னா சிட்டி மேலே கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள், முத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது இப்படி காரை கொடுத்து போ அப்படிங்க இவர் ஓவரா பேச ஏதாச்சும் மாற்றி கை கிளப்பு வாய் தகராறுலாம் ஆகி கடைசியில் முத்து பலா நடிக்க இவர் ஆட்கள்லாம் விட்டு முத்துவை போட்டு தரலாம் நினைக்க அப்புறம் ஏன் மாமா தான் அவர் விடு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்யா கேட்கறது. இதில் வரக்கூடிய இந்த கலையபரங்கள்னால சத்யாவும் சிட்டியும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. சிட்டிக்கு எல்லா உதவியும் பண்ணி டெக்னிக்கல் உதவியெல்லாம் பண்ணி அவர் கூடவே சுற்றுறது யார் சத்யா தான் அப்படிங்கிற உண்மை தெரிய இப்படியே போகும்பொழுது ஒரு இடத்துல ஏதோ ஒரு திருப்பத்தில் இப்போ சத்யா தான் இந்த நகையை திருநாருங்கிறது முத்துக்கு தெரிய வந்தால் அதுலேயும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதில் வேற இப்போ சத்யாவே வச்சு பலர் 2 விட்டார்னு வச்சுங்க. ஏன்னா இப்போ இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது உள்ளார அவர் ஏதாச்சும் ஏற்கனவே அவரோட பேச்சு கொஞ்சம் லைட்டாக மாறுது சத்யாவோட பேச்சு சில சமயங்களில். ஏன்னா என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நகையை பெருசாக போட்டுருக்கலாம்ல அப்படின்னு வேறு கேட்டார் தாலியை கொடுத்ததுக்கு. இதில் ஏதாவது சண்டையை கை வச்சா இந்த சத்யா சிட்டி முத்து விவகாரம் இது மீனாவின் முத்து வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுன்னு திருப்பி வரத்துக்கோ இல்லை அப்படின்னா முத்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு சண்டையாயிடுச்சு அடித்தடி அடிச்சு கை வச்சிட்டாங்கிறதுனால சிட்டியையும் இவரையும் ஒன்றா தூக்கி ஸ்டேஷனில் தூக்கி உள்ளார போட அப்போ ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு சண்டையாக உன் தம்பி அங்கே இருக்கான் அதுக்காக தான் நான் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே சீரியல்களில் சந்தோஷமாக ரொம்ப நாள் ஹீரோயினும் இருக்க விடவே மாட்டாங்க. வேணா அவங்களுக்குள்ள அதே பாசம் இருக்கும். பாசம் இல்லாமல் முதல்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பாசம் இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. இதே தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆரம்பித்து கடைசியில் இப்போ ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயம் பெரிய இடியாக விழப்போது இவங்க தலையில் இல்லை இந்த சிட்டி கேரக்டர் திருப்பி வரதுக்கான காரணம் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்விஸ்ட்டுகள் வந்தால் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முத்துக்கும் மீனா கட்டில் ஒரு பெரிய விரிசல், தேவையில்லாமல் ஸ்டேஷனில் முத்து உட்காந்துருக்காரு, இதெல்லாம் வேணாங்க. அவங்கள நிம்மதியாக விட்டுட்டு இந்த மனோஜ் பைய போய் சொல்லிட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குறதாகட்டும் இல்லை ரோஹிணி ஒரு கோடி போய் சொல்லி வச்சுருக்காங்க, அதில் இந்த ப்ரௌன் மணியை மட்டுமாச்சு மாட்டி விடுங்க. ப்ரௌன் மணி விவகாரத்தை மாட்டி விட்டு அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ப்ளஸ் இப்போ சீக்கிரமாகவே வசீகரன் அதாவது அந்த தினேஷுக்கு பணம் கொடுத்தாகணும், பிஏ தினேஷுக்கு. அவர் நச்சரிப்பார்ல, அதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கிறதெல்லாம் காமிங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் வேணாங்க. பார்லர் பிரச்சனை வேறு, பார்லர் விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வீட்டில் உடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலான்னு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். நமக்கு அப்படி தான் தோணுது. ப்ளீஸ் முத்துவும் மீனாவையும் பிரித்து விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. இந்த தமிழும் சரஸ்வதியும் போகிற மாதிரி நெகட்டிவான அந்த கதையை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ நாளைக்கு